சோழர்களின் பெருமைகளை பறைசாற்றும் வகையில் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள கங்கை கொண்டான் சோழபுரத்தில் நவீன தொழில்நுட்பத்துடன் அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அதை பற்றி விவரிக்கிறது இந்த தொகுப்பு. ராஜேந்திர சோழன் கங்கை வரை படையெடுத்து அதில் வெற்றி பெற்றதன் நினைவாக 1000 ஆண்டுகளுக்கு முன் அமைக்கப்பட்ட சோழர்களின் தலைநகரம்தான் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள கங்கை கொண்ட சோழபுரம். பின்னர் பாண்டியர்களின் படையெடுப்பால் தலைநகரமாக இருந்த கங்கை கொண்ட சோழபுரம் அழிக்கப்பட்டதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இங்கு சோழர்களின் கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக பல்வேறு கட்டுமானங்கள் இருப்பது தொல்லியல் துறை ஆராய்ச்சியில் தெரிய வந்துள்ளது. மேலும் குடிநீர் மற்றும் விவசாய தேவைக்காக ராஜேந்திர சோழனால் பல்லாயிரம் ஏக்கர் பரப்பளவில் வெட்டப்பட்டு கடல் போல் காட்சியளிக்கும் சோழகங்கம் எனப்படும் பொன்னேரி தற்போதும் ராஜேந்திர சோழன் பெயரை நினைவுபடுத்துகிறது என்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள். கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு சுமார் 400 ஆண்டு காலம் பிற்கால சோழர்கள் ஆட்சி செய்ததாக வரலாறு கூறுகின்றது. ராஜேந்திர சோழனின் அரண்மனை இங்குள்ள மாளிகைமேட்டில் இருந்துள்ளது என்றும், மாளிகாப்பூர் படையெடுப்பு மற்றும் மாரவர்மன் சுந்தரபாணியின் படையெடுப்புகளால் மாளிகைமேடு அரண்மனை தகர்க்கப்பட்டதாகவும், பிற்பாடு அது கவனிப்பாரின்றி கிடந்து மண்ணுக்குள் புதையுண்டதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் சோழர்களின் அரண்மனை இருந்ததாக கண்டறியப்பட்டுள்ள மாளிகை மேட்டில் பல்வேறு கட்ட அகழ்வாராய்ச்சி பணிகள் தமிழ்நாடு தொல்லியல் துறை சார்பாக நடைபெற்று வருகிறது. இதில் பல அரிய பொருட்களும் கிடைத்துள்ளன. இது குறித்து கங்கை கொண்ட சோழபுரம் மேம்பாட்டு குழும தலைவர் கோமகன் அரியலூர் மாவட்ட செய்தியாளர் ராம்குமாரிடம் நேர்காணலில் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டார். கங்கை கொண்ட சோழபுரம் தலைநகரமாக மாற்றம் கொண்ட பிறகு ராஜேந்திர சோழன் தனக்கான குடியிருப்புகளை தற்போதுள்ள மாளிகைமேடு என்று அழைக்கப்படுகிற உள்கோட்டை பகுதியில் நிறுவுகிறார். அவருடைய அரண்மனை வளாகம் 1000 ஏக்கர் பரப்பளவு கொண்டதாக இன்றைய தினம் இருக்கின்ற தடயங்கள் மூலம் நாம் தெரிய வருகிறது. அதோடு அந்த உள்கோட்டை பகுதியில் 69 ஏக்கர் பரப்பளவில் அவருடைய 3 மாளிகைகள் இருந்ததாக கல்வெட்டுகள் கூறுகின்றன. அதன்படி தமிழக அரசினுடைய தொல்லியல் துறை அகழ்வாராய்ச்சிகளை அந்த பகுதியில் செய்தபோது பல்வேறு அரிய பொருட்கள் கிடைத்திருக்கிறது. இந்த அகழ்வாய்வின் மூலம் நமக்கு கிடைக்கப்படுகின்ற செய்தி, இந்த சோழன் மாளிகை அரண்மனை என்பது பன்மாடி குடில், பல அடுக்குகளை கொண்ட வாழ்விட பகுதியாகவும் அரண்மனையாகவும் இருந்தது என்பதை இன்றைக்கு கிடைக்கின்ற அடித்தளமும் அங்கு கிடைக்கின்ற செங்கற்களுடைய உறுதித்தன்மையும் நம்மளுக்கு தெரியப்படுத்துகிறது. இங்கு பொதுமக்களும் தொல்லியலாளர்களும் வரலாற்று ஆர்வலர்களும் விரும்புவது ராஜேந்திர சோழனுடைய வரலாற்றை போற்றும் வண்ணமும் இங்கு அகழ்வு செய்யப்பட்ட பொருட்களும், அதோடு இந்த பகுதி முழுக்க பல்வேறு தொல்பொருட்கள் கிடைக்கின்றன. அவைகளை காட்சிப்படுத்தும் விதமாக ஒரு பெரிய அருங்காட்சியகத்தை நிறுவ வேண்டும். அந்த அருங்காட்சியகம் கூட மெய்நகர் அருங்காட்சியகமாக இருக்க வேண்டும் என்பது கருதுகிறோம். அதன் மூலம் வரலாற்றை முழுமையாக அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்கின்ற பணியை தமிழக அரசு மேலும் விரிவுபடுத்த முடியும் என்றும் நம்புகிறோம். சோழ பேரரசின் மாமன்னன் ராஜேந்திர சோழனுடைய புகழை மேம்பட செய்யவும், அதனை வருங்கால சந்ததியினர் தெரிந்து கொள்ளும் வகையில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் மிகப்பெரிய ஒரு அருங்காட்சியகம் அமைக்கப்பட வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக அரியலூரிலிருந்து ராம்குமார்.